ஆடி மாதம் இந்த வருடம் ஆடி மாதம் நமக்கு 2 கிருத்திகை வந்தது. ஏற்கனவே ஒரு கிருத்திகை முடிஞ்சிருச்சு. இப்போ ஆடி மாதம் கடைசி நாள் அன்று நமக்கு சனிக்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் வருது. யாரெல்லாம் முதல் கிருத்திகையை தவற விட்டவர்கள் இந்த கிருத்திகையை பயன்படுத்திக்கலாம். இல்லை முதல் கிருத்திகை நீங்கள் கும்பிட்டவங்களோ இந்த கிருத்திகையை கும்பிடலாம். இந்த கிருத்திகைக்கு என்ன முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நமக்கு கோகுலாஷ்டமியோடு இணைந்து வருது. கோகுலாஷ்டமி கிருஷ்ணரோடையது, கிருத்திகை முருகரோடையது. யாரெல்லாம் குழந்தை பேருக்காக காத்திருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த விரதத்தை பயன்படுத்தி விரதம் இருக்கும்போது நமக்கு அதீத பலனை கொடுக்கும். இந்த வருடம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் நமக்கு பரணி நட்சத்திரம் காலையில இருக்கு, சாயந்தரம் மேல நமக்கு மதியம் மேல கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. இந்த விரதம் காலையிலேருந்து ஆரம்பிச்சு நீங்க சாயந்தரம் இந்த கிருத்திகைக்கு படையல் போட்டு உங்க விரதத்தை முடிங்க. சக்கோண கோலம் போட்டு 6 நெய் தீபம் ஏத்துங்க முருகருக்கு. முருகருடைய பஞ்சாமிர்த பாடலை படிங்க, முருகரோட வேல்மாறல் படிங்க. இது அதீத பலனை கொடுக்கும் நமக்கு. இந்த ஆடி மாத கிருத்திகை எப்பயுமே சில கிருத்திகை நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை, இந்த மாதிரி கிருத்திகையிலையும் முக்கியத்துவம் வாய்ந்தது இருக்கும்போது இந்த ஆடி மாதம் நமக்கு 2 கிருத்திகை வந்திருக்கு. இது ரொம்ப ஸ்பெஷலான கிருத்திகை, பயன்படுத்திக்கிங்க. நன்றி, வணக்கம்.